வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகாய் செடி வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வாங்க நம்ம பச்சை மிளகாய் செடி வந்து எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாய் செடி வந்து எப்படி வளர்க்கணும்னா, நீங்கள் வந்து ஒரு கார்டன் இருந்ததுனாலும் அந்த கார்டனில் வந்து நீங்கள் இந்த மண்ணை வந்து இப்படி லேசாக இப்படி சமன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தொட்டியில் கூட வளர்க்கலாம். கார்டன் இல்லைன்னா கூட நீங்கள் தொட்டியில், அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா கூட தொட்டியில் வளர்க்கலாம். கார்டன் தான் தேவைன்னு கிடையாது, ரொம்ப ஈஸியாக எளிமையாக வளர்க்கலாங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை கத்தி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த விதையை வந்து அப்படியே இப்படி நம்ம அப்படி தூவி விட்டுடலாம். எல்லா இடமும் அப்படி நம்ம இந்த விதையை வந்து நம்ம தூவி விட்டுடலாம். இதுக்குள்ளே இருக்கிற விதை பச்சை மிளகாய் செடி வந்து ஈஸியாக சூப்பராக வளரும். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்படி தூவி விட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம இதை அப்படியே லேசாக மூடிடலாம். இந்த மண்ணை வச்சு இப்படி லேசாக நம்ம அப்படியே மூடிடுவோம். வந்து நம்ம லேசாக நம்ம மூடி விட்டுடலாம். அந்த விதையெல்லாம் வந்து மூடி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லாத்தையும் மூடி விட்டுட்டோம். அதாவது விதையெல்லாம் வெளியே தெரியல, மூடி விட்டோம். இப்போ வந்து நம்ம தண்ணி லேசாக வந்து தண்ணி தெளிச்சிக்க போகிறோம். இப்படி தண்ணி வந்து லேசாக தெளிச்சிக்கோங்க. அதாவது டெய்லி காலையும் மாலையிலையும் வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து ஊற்றிட்டே வரணும் டெய்லி காலையிலையும் மாலையிலையும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வளரும், செடி வந்து ஈஸியாக வளரும். இப்போ வந்து இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நம்ம இது அப்படியே நம்ம வந்து லேசாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த 3 மாதத்துக்குள்ளே வளர வேண்டிய செடிங்க. அது 3 மாதத்துக்குள்ளே நல்லா அழகாக வளர்ந்து உங்களுக்கு காய் வைக்கும். நல்லா பச்சை மிளகாய் காய் வந்து வீட்லேயே பச்சை பச்சைன்னு செழுமையாக நல்லா வளருங்க. காலையிலையும் மாலையிலையும் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இதுக்கு வந்து உரம் அதெல்லாம் தேவையில்லைங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே வந்து செம்பருத்தி செடி வந்து எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்றதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு தரேன். அதே மாதிரி போமோகிரானேட் செடி, அதாவது மாதுளம் செடி, அது வந்து எப்படி வளர்க்குறதுன்றது வீடியோ போட்டிருக்கேன் செப்பரேட்டாக. அது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளுடைய செடி எப்படி இருக்குது பாருங்கள். பச்சை மிளகாய் செடி இது 3 மாதத்தில் வளர்ந்த செடிங்க. பாருங்கள் பச்சை மிளகாய் எப்படி காய்ச்சி தொங்கிறது பாருங்கள். நம்மளுடைய கார்டனில் பாருங்கள் எவ்வளோ பெருத்து எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து இன்னும் பெருக்கணும். இப்போ வந்து நம்ம இதை பறிக்கக்கூடாது, இது வந்து சின்னதாக இருக்குது. இப்போ தான் வந்து ரொம்ப சின்ன இதில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருக்கணும். காய் கொஞ்சம் பெருத்து புஷ்டியான பிறகு நம்ம இதை வந்து பறிக்கலாம். இது பாருங்கள். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் பாருங்கள், இவ்வளோ அருமையாக வீட்லேயே நமக்கு பச்சை மிளகாய் கிடைச்சிரும் பாருங்க. தொட்டிலே நீங்கள் வளர்க்கலாம், தொட்டிலே ஈஸியாக வளர்க்கலாம். கார்டனில் தான் வளர்க்கணும் அப்படின்னு கிடையாது, தொட்டியில் உங்களுக்கு மண் போட்டுட்டு ஈஸியாக வளர்க்கலாம். இது பாருங்க. இப்போ பறிக்கலாமா? பச்சை மிளகாலாம் நம்ம பறிச்சிடலாம். இதை பாருங்கள், 3 மாதம் தாங்க. 3 மாதத்தில் அவ்வளோ அழகாக எவ்வளோ பச்சை மிளகாய் காய்ச்சி தொங்குது பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி பச்சை மிளகாய் விதையை போட்டுட்டு வளர்க்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாலாம் பறிச்சிடலாம். பாருங்கள் பெருசாக இருக்கு இல்லையா, இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா பெருத்து நல்லா வந்திருக்கு. அதனால் இதை பறிச்சிடலாம் நம்ம. பாருங்கள் இதே மாதிரி இதை பறிச்சிக்கலாம். அதாவது பெருத்து நல்லா பெருசாக இருக்கிறது மட்டும் நம்ம பறிச்சுக்கணும், மற்றதெல்லாம் வந்து பறிக்க வேணாம். இது வந்து இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு, சின்ன பிஞ்சு, இளம் பிஞ்சு. அதனால் இது வந்து காய் பெருக்கணும், அதனால் இதை பறிக்க வேணாம். இது நல்லா வந்திருக்கு பாருங்கள், இது பெருத்திருக்கு காய், அதனால் இதை பறிச்சிக்கலாம். வெய்ய காலங்க, இப்போ ஏப்ரல் மேல வந்து நல்லா பச்சை மிளகாய் வளரும். ஸோ நல்ல சீசன் தான் பச்சை மிளகாய் சீசன். இப்போ நல்லா நீங்கள் பச்சை மிளகாய் செடி போட்டிங்கன்னா நல்லா வளருங்க உங்களுக்கு.
பாருங்க. இப்போ இதை பறிச்சிக்கலாம். இது நல்லா பாருங்கள், இது நல்லா புஷ்டியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை பறிச்சிக்கலாம். இவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துட்டோம் நம்ம. பாருங்கள் இவ்வளோ தடியாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் நல்லா காய் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிளகாய் செடி எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வேறு ஏதாவது கார்டனிங் வீடியோஸ் போடணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.